வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஆஷஸ் சீரீஸ் 2025-2026 சீசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆஷஸ் இங்கிலாண்டில் நடந்துச்சு 2023. ஸோ சீரீஸ் வந்து ட்ரா வச்சு லாஸ்ட் டைம் வின்னர்ஸ் ஆஸ்திரேலியா வந்து ஆஷஸை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ தொடர்ந்து மேட்ச் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த சீரீஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. So this video is sponsored by School of Business Organization. ஸோ இது தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஆஷஸ் சீரீஸை தக்க வச்சுக்கிட்டாங்க. இங்கிலாண்டில் அவங்க போய் 2-2 வந்து சீரீஸை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன் 2025-2026 வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஸோ அது கம்மிங் நவம்பர், அதாவது நவம்பர் 21 ஒரு 8 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெர்த்தில் வந்து ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் 21 நடக்க போகுது. அதை தொடர்ந்து 5 மேட்ச் லாங் சீரீஸ் இருக்குது. அதே மாதிரியே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த சீரீஸ் வந்து ஒரு முக்கியத்துவமாக அமையலாம். பிகாஸ் டாமினேட் பண்ணக்கூடிய டீம் வந்து மேக்ஸிமம் ஆர் லைக்லி டு பி இன் தி ஃபைனல் ஆஃப் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027. ஸோ நிறையா இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு இருக்குது. பேட் கமிங்ஸ் வந்து கம்மிங் பேக். ஸோ அது மாதிரி நிறையா கீ கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் ஆஷஸ் கிட்ட வரப்போ பார்க்கலாம். ஸோ நல்ல கிளாஸாக இருக்கும். ஒரு வேளை பேட் கமிங்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா யார் வந்து லீட் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியன் சைட்லன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும் இந்த தடவை. ஸோ ஈக்குவலான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரியே வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நியூஸ் வேணுனாலும் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யார் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்க போகிறாங்கங்கிறத நீங்கள் கீழே இப்போ லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.